அனைவருக்கும் வணக்கம். மாகாண சபை முறை அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு 38 ஆண்டுகள். இலங்கையிலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அந்த தீர்வு என்ற வகையிலே எங்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக வழங்கப்பட்டது மாகாண சபை. இந்த 38 ஆண்டுகள் இந்த மாகாண சபை நல்லதா கெட்டதா, இதை எப்படி அதிகாரங்கள் கூடியவா குறைந்தனவா, இதை நாங்கள் பயன்படுத்தலாமா வேண்டாமா என்று சொல்லி தமிழ் மக்களுக்குள்ளே போதிய அளவுக்கு கலந்துரையாடல்கள் நடைபெறவில்லை. 34 ஆண்டு அடுத்த இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே இதனை தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான கருத்தரங்களை நடத்துவதற்கு ஒரு துப்பாக்கி இல்லை. எனக்கு முன்னால் பேசிய திரு முத்துலிங்கம் அவர்கள் கூறியிருந்தார், மலையக மக்களுக்கு இந்த மாகாண சபை இதற்கு பயன்பட்டது அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு உட்பட்ட அவர்களுடைய சமூக முன்னேற்றத்திற்கு அதற்கு பயன்பட்டது. இதே போல ஒரு பெரிய இஸ்லாமிய மக்கள் இந்த நாடுகளுடைய சிறப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டது. ஆனால் எங்கள் மத்தியிலே ஒரு பெரிய விமர்சனங்கள் தோன்றுகிறது. இதற்கு தேவையா தேவையில்லையா, நல்லதா கூடாது, பயன்படலாம் பயன்படாது நாங்கள் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஆகவே இங்கே மாகாண சபை பற்றி வரக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள், அது யுத்த காலம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய துப்பாக்கியமான அந்த காலகட்டத்தில் அதை பற்றி அதை நடைபெறப்பட்ட வாய்ப்பிலே அதை தமிழ் மக்களுக்காகவே கொண்டு தரப்பட்ட ஒரு மாகாண சபை. தமிழ் மக்கள் ஒரு 10 ஆட்சி செய்யும் கூட இல்லை. ஏனைய மாகாணங்கள் இலங்கை 36 37 ஆண்டு காலம் நிர்வகித்து நிர்வகித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக மிகப்பெரும் பயணித்திருக்கிறார்கள். நாங்கள் போராடி எங்களுடைய நலன்களுக்காக பெற்ற ஒரு தீர்வை ஏனையவர்கள், அதாவது இலங்கை மக்கள் முழுமையாக பயன்படுத்தி பெருமளவு வெற்றியை கண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை பயன்படுத்துவோம். ஆகவே இன்றைக்கு நேர்த்த சொல்வார்கள், காலம் பிராந்தியம் இன்றைக்கு நாம் இந்த விஷயத்தை முன்னெடுப்பது என்பது மிக அவசியமானது. அந்த வகையிலே நாங்கள் என்னுடைய விமர்சனங்களிலே நிறைய விமர்சனங்கள் நாங்கள் பார்க்கிறோம். அது சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது பிரஸ் மீடியாவாக இருக்கலாம் போன்றவர்களே மாகாண சபை பற்றி தரக்கூடியவை பெரும்பாலும் பாதகமான, பிழையான, சரியாக புரிந்து கொள்ளாத, குறைவாக புரிந்து கொண்ட அல்லது பொய்யான விடயங்கள். இந்த பொய்யான விடயங்கள் ஒரு உதாரணம், வடக்கு மாகாண சபை வந்த காலத்தில் திருப்பி அனுப்பியது பொய்யான. அந்த பொய் 100% கலப்படம் இல்லாத பொய் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் மிக தெளிவான விளக்கங்களோடு புள்ளிவரங்களோடு நான் மிகப்பெரிய கட்டுரையை பதிவிருக்கிறேன். அதை இங்கே வெளியே எடுத்து நீங்கள் எல்லாரும் புகையங்களால் வாங்கிக் கொண்டே வாசிக்கலாம். இது போன்ற பல பிழையான கருத்துக்கள் இருக்கின்றன. அதே போல மாகாண சபைக்கு அதிகாரிகள் இல்லை என்று சொல்வதற்கு, மாகாண சபைக்கு அதிகாரிகள் போதிய அளவு இருக்கா இல்லையா என்பது, ஆனால் மாகாண சபைக்கு அதிகாரங்கள் இருக்கிறது இல்லை, அதாவது இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே பேசியவர்கள் கூறியது போல இந்த மக்களுக்கு இவ்வளவு நன்மைகள் அதனால் கிடைத்திருக்காது. இங்கே மாகாண சபையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலங்கையினுடைய அரசியல் யாப்பினுடைய 13வது திருத்த சட்டம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த 13வது திருத்த சட்டத்திலே 3 பட்டியல்கள் இருக்கின்றன. மாகாணத்திற்கு உரிய என்னென்ன விடயங்கள் எல்லாம் மாகாணத்திற்கு உரியவை என்கின்ற ஒரு பட்டியல் இருக்கிறது. அதிலே கல்வி இருக்கிறது, சுகாதாரம் இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது, உள்ளூராட்சி இருக்கிறது, கூட்டுறவு இருக்கிறது. இதுபோல 37 விடயங்கள் இருக்கின்றன. இவை மாகாணத்திற்குரியவை. இதிலே சில முழுமையாகவும் சில பகுதியாகவும் அல்லது முழுமையாக வரையறுக்கப்படாமலும் இருக்கின்றன. இதே போன்று ஒத்திசைவு பட்டியல் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதை மத்திய அரசாங்கமும் மாகாண அரசாங்கமும் இணைந்து பேசி ஒத்திசைவுடன் செயல்படுத்தியிருக்க விடயங்கள் சொல்லி இந்த விடயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் கூட இதிலே வரிகள் போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது, புதிய பல்கலைக்கழகங்களை மாகாண சபை உருவாக்குகின்ற விடயங்கள் இருக்கின்றன. இது போல 36 விடயங்கள் இந்த ஒத்திசைவு பட்டியலில் இருக்கின்றன. இதையெல்லாம் நாங்கள்
மத்தியுடன் பேசி ஒத்திசைவுடன் செயல்படுத்தக்கூடிய விடயங்கள். ஆகவே கிட்டத்தட்ட 37 உங்களுக்கு 73-74 விடயங்கள் மாகாணம் நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயங்களாக இன்னைக்கு இந்த மூன்றாவது பட்டியல் மத்திய அரசுடைய பட்டியல் அது வருகிறாங்க. ஆக இங்கே நான் சொன்ன இந்த மாகாண பட்டியலும் ஒத்திசைவு பட்டியலும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டையில் இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் முழுமையாக நாங்கள் பயன்படுத்துவதற்கும் மக்களுக்கு பயனுள்ள வகையில் அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 நியதி சட்டங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதெல்லாம் இந்த மாகாண சபையாக இருந்தாலும் சரி. இந்த 150 கிட்டத்தட்ட 150 அப்ராக்சிமேட். ஆனால் இந்த 37 காலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஏனைய மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சட்டங்களை இயற்றியது கொழும்பு அல்லது மேல் மாகாணம். கிட்டத்தட்ட 70 சட்டங்களை தான் அது உருவாக்கி இருக்கிறது இதுவரை. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணம் என்று பிரிக்கப்பட்ட பின்னால் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணங்கள் 1.5 வருஷம் 1.25 வருஷத்துக்குள்ளதான் செயல்பட்டது. ஆகவே அந்த காலகட்டத்திற்குள்ளே அவர்கள் நீதி சட்டத்தை ஏற்படுத்த சொன்னால் அங்கே 0 ஆரம்பிக்கப்பட்டது என்பதனால் அங்கே அதை ஆரம்பித்து அதை கட்டமைக்கின்ற விஷயங்களிலே காலம் போனதோடு அங்கே சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. ஆனால் இங்கே பிரித்த பின்னால் வடக்கு மாகாணத்திலே 5 ஆண்டுகள் இருந்தபோது எங்களால் 17 சட்டங்களைத்தான் உருவாக்க முடியும், நீதி சட்டங்கள். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. எங்களுடைய பலவீனம் என்பது இருந்தாலும் நாங்கள் இன்னும் வெறுத்துடன் செல்ல வேண்டியிருக்கிறது. 17 சட்டங்கள் தான் இப்போது இருக்கிறது. ஒரு மாகாணம் வலுவாக எஃபிஷியன்டாக செயற்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த நீதி சட்டங்கள், அந்த நீதி சட்டங்களின் ஊடாக மாகாணத்துக்கு போதிய அளவு வருமானங்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு மாகாணத்துக்கு வருமானம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மாகாணம் இண்டிபெண்டன்டாக தனிச்சையாக பல முடிவுகளை பல திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்த முடியும். இல்லாத பட்சத்தில் அது கொழுப்பின் மீது தங்கி இருக்கிற மத்திய அரசு மீது ஒரு தங்கி இருக்க வேண்டிய சூழலை கூட நீங்கள் தங்கி இருக்கின்ற போதும் மாகாண சபை செயற்பாடுகளை முடக்குவதற்கோ அல்லது அதனை ஸ்லோ டவுன் பண்ணுவதற்கு அதனுடைய செயற்பாடுகளை ஸ்லோ டவுன் பண்ணுவதற்கோ மத்திய அரசால் முடியும். அதை நிர்வாக ரீதியாக செய்ய முடியும். கவர்னர் உண்டான சட்டங்களை கையெழுத்திடாமல் திருத்தளிப்பதை செய்ய முடியும். பல்வேறு வழிவகைகளை வைத்திருக்கிறார்கள். காசை நாங்கள் தெரிவிக்கின்ற காசை பெறாமல் அல்லது மிக குறைவாக பெறுவதற்காக செய்ய முடியும். இப்படி அவர்கள் பல்வேறு வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். மாகாண சபையின் செயற்பாடுகளை எப்படி குறைக்கலாம். ஆகவே கடந்த காலங்களில் நாங்கள் இந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். ஆகவே இதை மீறி நாங்கள் போதிய அளவு சட்டங்களை உருவாக்குவோம். அதன் மூலமாக போதிய அளவு வருமானங்களை நாங்கள் மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதன் மூலமாக மக்களுக்கான வருமானங்களை மாகாணத்துக்கான வருமானங்களை அதன் மூலமாக தன்னிச்சையாக இந்த மாகாணத்துக்கு தேவையான நல்ல திட்டங்களை உருவாக்க செயல்படுத்தவும் முடியும். இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 38 வருஷமான பிறகு இன்றைக்கு தான் நாங்கள் விழிப்புணர்வை பற்றி பேசுகிறோம். அதில் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் நாங்கள் மாகாண சபை தேர்தல் நடக்கின்ற பட்சத்தில் அது புதிய ஒரு மாகாண மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண ஆட்சி வருகின்றது. கண்டிப்பாக இந்த சவால்களை முறியடித்து முழுமையான அதிகாரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை உங்களுக்கு சிந்தனைகள் தெளிவுகள் இருக்கிறது. காரணம் நான் இன்றைக்கு இந்த விமர்சனங்களிலே ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் இது ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு தீர்வு. இது எங்களுக்கு பிரயோசனப்படாது, இது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு சமஷ்டி வர்த்தகம் உண்டு என்று சொன்னால் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு விமர்சனமும் இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 38 ஆண்டு காலமாக இதை பயன்படுத்தாமல் நாங்கள் சமஸ்தி தந்தா கூட இல்லை அடுத்த 30 வருஷம் செல்லும் நாங்கள் அது நிலமாக கூடாது தேவையில்லை நோண்டிக்கொண்டு. ஆக ஒரு சமஸ்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு அது ஒரு ரோட் மேப் வேணும். அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கான வழிவகைகள் வேணும். அதை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு ஆகவே எங்களுக்கு அது எங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட், இன்னொரு ப்ரோக்ராம். ஆனால் கையில் இருப்பது மாகாண சபை. ஆகவே இந்த மாகாண சபை நான் இப்போது சொன்ன மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்
இந்த மாகாண சபையை செயலற்றதாக முடக்குவது. நாங்கள் வடக்கு மாகாண சபையில் இருந்தபோது நாங்கள் 5 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் கோரிய தொகை கிட்டத்தட்ட 20% எப்போதுமே அவர்களுக்கு தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 20% அவர்கள் இந்த 5 ஆண்டுகளிலே ஒத்துக்கொண்ட அந்த 20%, ஒரு வருஷம் மட்டும்தான் அந்த முழு தொகையை அவர் கொடுத்திருக்கிறார்கள். மீதி 4 வருஷம் அதை விட குறைவாக கொடுத்திருக்கிறார். ஆனால் உலக பொறுப்பு இந்தியாவுக்கு கூட போய்கிறார். ஜனாதிபதிகள் உட்பட பலவே போய் சொல்கிறார்கள், நாங்கள் காசை திருப்பி அனுப்பினோம்னு சொல்லி அதை நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அந்த பொய்யான பிரச்சாரத்தை உடைக்கின்ற ஆவணம் நாங்கள் வெளியே வைத்திருக்கிறோம். நீங்கள் போகும்போது இப்போது இந்த மாகாண சபையை நாங்கள் மாகாண சபை இருக்கிறது. ஒரு தேர்தல் நடந்து மாகாண ஆட்சி முறை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண ஆட்சி முறை வருகின்ற போது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு கரீன் அவர்கள் சொல்லியிருக்கார், அவர்களுக்கு மாகாண சபை விருப்பமில்லை. என்னன்னு சொன்னால் மாகாண சபை முறை அவர்களுக்கு தேவையில்லை, அவர்களுக்கு கேட்டதில்லை. மாகாண சபை முறை வழங்கப்பட்டது தமிழ் மக்களுடைய இட பிரச்சனைக்கு தீர்வாகும். அவர்கள் முக்கியமாக இந்த மாகாண சபை எப்படி இல்லாமல் ஒழிப்பது என்பதுதான் அவருடைய முக்கியமான விருப்பமாக இருக்கிறதை தவிர நடைபெறாது. ஆகவே மாகாண சபை என்பது செயற்படுகின்ற போது அதை தடுப்பதற்கு, அதை முடக்குவதற்கு, அதனுடைய செயற்பாடுகளை பலவிடப்படுவதற்கு அவர் நான் ஏற்கனவே கூறிய மாதிரி பல்வேறு முனைகளிலே அவர்கள் வழி செய்வார்கள். அவற்றை எல்லாம் அந்த சவால்களை நாங்கள் சந்திக்கின்றது என்பதுதான் என்னை பொறுத்தவரை எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அந்த ஆளுமையை நாங்கள் வளர்த்துக் கொள்வது, அந்த பயிற்சி, அந்த அனுபவம் என்பதை எங்களை பொறுத்தவரை ஒரு சமஷ்டி அல்லது ஒரு நிலையான தீர்வு வருகின்ற போது இந்த பயிற்சி, இந்த அனுபவம், இந்த சவால்களை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய, நாங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய இந்த ஆளுமை என்பவையெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நாங்கள் கூறக்கூடிய ஒரு கூட்டாட்சி முறை அல்லது ஒரு சமஷ்டி முறை வருகின்ற போது அவற்றை மிகவும் எபிஷியண்டாக, மிகவும் வலுவாக எங்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் இந்த 13 இருந்து நாங்கள் நிறைய பாடங்களை கேட்டுக்கொள்வோம், நிறைய சவால்களை எதிர்கொள்வோம். அந்த சவால்களை நாங்கள் எப்படியெல்லாம் சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக நாங்கள் சந்திக்கிறோம் என்கிற விடயம்தான் எங்களுடைய வருங்கால அரசியலாக இருக்கு. இன்றைக்கு நடைமுறையை பார்க்கறதுனா தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு குழப்பத்தை என்னுடைய பாதை மாகாண சபையா அல்லது என்னுடைய பாதை சமஷ்டியா அல்லது என்னுடைய பாதையில் ரெண்டுமே சரிப்பட்டு வராது, நாங்கள் வரக்கூடிய ஏதாவது சிங்கள தேசிய கட்சியோடு கூட்டு சேர்த்துக் கொள்வதா என்று தெளிவற்ற நிலை கண்டிப்பாக எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த நிலைமை சில பேருக்கு கூட இருக்கலாம், சில பேருக்கு கூட இருக்கலாம் இந்த நிலை. ஆனால் எங்களிடம் இருக்கிறது சட்ட ரீதியாக இருக்கிறது மாகாண சபை. இதை நான் சொல்கின்ற மத்திய அரசாங்கம் இதை செயற்படுத்துவதில் இருக்க போடக்கூடிய தடைகள், அந்த தடைகளை தாண்டி இவற்றை எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் போன்றவை எல்லாமே எதிர்கால தமிழ் அரசியலுக்கு பாதைக்கு உரிய இன்றைக்கு அந்த குழப்பங்கள் இருக்காது. சமஷ்டி எங்களுக்கு தேவை, அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை நாங்கள் எவ்வாறு பெறப்போகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மாகாண சபையை நாங்கள் எடுத்து இந்த நீதி சட்டங்களை உருவாக்கி நாங்கள் இப்படி செயற்படுத்தி கொண்டு போகின்ற போது இதற்கு பல்வேறு, நான் சொன்ன மாதிரி பல்வேறு வகையான தடைகளை மத்திய அரசாங்கம் முடிந்தவரை போடும். அந்த தடைகள் உடைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேறுகின்ற செயற்பாடு தான் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய ராஜதந்திர ரீதியிலும் சரி அல்லது பல்வேறு நாடுகளுக்கும் சரி ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கும். என்னென்னு சொன்னால் இலங்கையின் மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கத்துக்கு போதிய அதிகாரம் இல்லை என்பதும், இருக்கின்ற அதிகாரங்களை செயற்படுத்த மத்திய அரசாங்கம் விடுகின்றதில்லை அல்லது தடை செய்கிறது என்பதையும் இது உலகத்திற்கு நாங்களுடைய நடவடிக்கைகள் சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் இது சமஷ்டி போன்ற அல்லது ஒரு தன்னாட்சி அதிகாரம் தேவை என்கின்ற ஒரு விடயத்தை எங்களுடைய இந்த பாதை வலியுறுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே எங்களுடைய நிரந்தர தீர்வு அல்லது நிலையான தீர்வு கண்டிப்பாக ஒரு ஒரு மிக மிக முக்கியமான எடுத்து நாங்கள் கையாள வேண்டிய ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது விடயம், நான் இதை சொல்லுகின்ற அல்ல, இன்றைக்கும் நாங்கள்
இது பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் இந்த 19 ஆண்டு காலங்களில் கூட பல மாகாணத்துக்குரிய அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் சைலண்டாக அமைதியாக சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தேசிய பாடசாலை என்கின்ற ஒரு விஷயம். இந்த 13வது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் பாடசாலை அல்லது கல்வி என்பது மாகாணத்துக்கு பரப்பட்ட விடயம். ஆனால் இந்த யுத்த காலத்திலே தேசிய பாடசாலை என்ற பெயரால் வடக்கு மாகாணத்திலிருந்து 22 பாடசாலைகளும் இலங்கை மொத்தத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 350 வரையிலான பாடசாலைகளை மத்திய அரசாங்கம் தனது மத்திய கல்வி அமைச்சின் கீழ் எடுத்துக்கொண்டு விரோதமானது, சட்டவிரோதமானது. இப்போது இந்த மாகாண சபை, வடக்கு மாகாண சபை முடிவுற்ற பின்னால் உங்களுக்கு தெரியும், டலஸ் அழகா கல்வி அமைச்சராக, பிறகு GL பீரிஸ் கல்வி அமைச்சராக, பிறகு தினேஷ் குணவர்த்தன கல்வி அமைச்சராக வரிசையாக மிக குறுகிய காலத்திலே மாறி மாறி ஆட்சிக்கு இவர்கள் கல்வி அமைச்சர் எடுத்தார்கள். இவர்கள் மீண்டும் 1000 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகள் ஆக்கிறோம் என்ற பெயரால் மேலும் ஒரு 650 பாடசாலைகளை இலங்கை முழுவதிலும் எடுப்பதற்காக இவர்கள் ஒரு திட்டத்தை போட்டால். அந்த வகையிலே வடக்கு மாகாணத்திலிருந்து 50 பாடசாலைகளை எடுப்பதற்காக முயற்சித்தார்கள். அதற்கு எதிராக 22ஆம் ஆண்டு மே மாதம் நான் வழக்கு தாக்கல் செய்தேன் அப்பீல் கோர்ட் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே. இந்த தேசிய பாடசாலைகள் எடுப்பது என்பது சட்டவிரோதமானது, அரசியல் யாருக்கு முரணானதுன்னு சொல்லி அந்த கேஸ் இன்னும் கோர்ட்ஸில் இருக்கிறது. இங்கே நான் 2 விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். 24ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மத்திய அரசாங்கத்தினுடைய செயலாளர்களிடமிருந்து 9 மாகாணங்களுக்கும் சுற்றறிக்கை வந்தது. 1000 பாடசாலை திட்டத்தின் கீழான அனைத்து பாடசாலை போர்டிலையும் தேசிய பாடசாலை போர்ட்டை அகற்றுங்கள், அந்த பிரின்சிபல் அந்த லெட்டர் பேடோ அந்த ரப்பர் ஸ்டாம்போ யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி, இது மத்திய அரசாங்கம் இந்த கேஸ் போட்ட பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய ரீதியான செயற்பாடு. ஆனால் கோர்ட்ஸில் அரசு தரப்பு வக்கீல் இந்த எங்களுடைய வழக்குக்கு எதிராக தாங்கள் செய்தது சரி என்று சொல்லி ஒரு நாள் கூட வாயிலிருந்து வாதாடவில்லை. மாறாக எங்களிடம் டைம் கேட்டு எங்களுக்கு நேரம் தாருங்கள், நாங்கள் அமைச்சருடைய அரசு தரப்பு வக்கீல் கோர்ட்ஸில் சொல்லியிருக்கிறார், இந்த 1000 பாடசாலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு சட்டம் இல்லை. அவ்வளவுதான் சொல்லி ஓரிரு வாரங்களுக்கு உள்ளாக மாகாண சபை நாடாளுமன்றத்திலே சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சி போது பிரதமர் அவர் தான் இப்போது கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார். அவருடைய பதில் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்த 1000 பாடசாலைகளை மீண்டும் மாகாணத்திடம் கையளிக்கும் உத்தேசம் கலட்ட சொல்லி ஏற்கனவே சுற்றறிக்கை போய் அது தொடர்ந்து அது மாகாண சபை என்ற கையில் தான் இருக்குது. ஆனால் பிரதமருக்கு அது தெரியவில்லை. இரண்டாவது, அவருடைய மனோநிலையில் அவர் மாகாணத்திற்கு அந்த அவார்ட ஹன்சாட்டை கொடுத்து நீதிமன்றத்திலே சொன்னோம். அரசு தரப்பு வக்கீலுடைய கோர்ட்ஸில் சொன்ன பதிலுக்கும் பிரதமர் வகையிலே அந்த கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அடுத்த ஒரு மே 13ஆம் தேதி எடுக்க இருக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வர, நடைமுறையிலே நிர்வாக நீதிமன்றத்தினூடாக நாங்கள் போன போது அரசு தரப்பு வக்கீலுக்கு தாங்கள் செய்தது சரி என்று ஒரு வார்த்தை பேசக்கூட முடியவில்லை. காரணம், சட்டவிரோதமாக அவர் எடுத்துக்கொண்டார். இதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு, அதாவது இந்த நல்ல விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு மாகாணத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் எடுத்திருக்க முடியாது. ஆனால் அவர் அந்த ஒப்புதலை கேட்கவில்லை. திருகோணமலை ஆஸ்பத்திரி எடுத்திருக்கார்கள், அந்த சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டது. சில அங்கால அம்பாறை மாவட்டத்தில் சில எடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன். இதுவும் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மன்னாரிலே மிக தவறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. மன்னார் வைத்தியசாலையை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும். அனைத்துமே சட்டவிரோதமானவை என்பதும் சட்டத்தின் முன்னால் இது நிற்க முடியாது. ஆனால் எங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
38 வருஷமாக நாங்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறோம் சிந்தனையிலே. மாகாண சபை எடுக்கலாமா வேணாமா, நல்லதா கூடாதா என்று தள்ளாடி கொண்டிருக்கின்ற போது அவர்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், நாங்கள் கண்டுகொள்ளாமல். ஆகவே என்னை பொறுத்தவரை வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட தர்ம நியாயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் சிலவேளை சட்ட ரீதியாக போராட வேண்டியிருக்கலாம், சிலவேளை நிர்வாக ரீதியாக போராட வேண்டியிருக்கலாம், சிலவேளை ராஜதந்திர ரீதியாக போராட வேண்டியிருக்கலாம், அரசியல் ரீதியாக நாடாளுமன்ற சவால்களை முறியடித்து நாங்கள் முன்னேறுவது என்பதுதான் என்னை பொறுத்தவரை எங்களுடைய சமூகத்தை ஒரு ஆளுமை உள்ள சமூகமாக இந்த நாட்டிலே, அதாவது சொல்லுவார்கள் ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வைவர், இதையெல்லாம் தாக்குப்பிடிக்கின்ற திறன் கொண்ட சமூகமாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டால் தான் கண்டிப்பாக எங்களால் ஒரு நிலையான தீர்வை எட்ட முடியும். அந்த நிலையான தீர்வை எங்களால் தக்க வைக்க முடியும். ஆகவே அந்த வகையிலே மாகாண சபை மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு நாங்கள் கையறு நிலையிலே இருக்கிறோம், எதுக்கும் கேள்வி கேட்க முடியாமல். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு மாகாண சபையிலே போலீஸ் அதிகாரம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அந்த போலீஸ் அதிகாரத்திலே போலீஸ் கான்ஸ்டபிள் தொடக்கம் எஸ்எஸ்பி வரைக்குமான போஸ்ட் பதவிகளை எங்களால் நிரப்ப முடியும். தனியாருடைய காணியை கையகப்படுத்துவதற்கு நேற்று ஜகச்செய்தி அளவு நடந்தது, அதற்கு எதிராக போராட்டம் நடந்தது. இது மாதிரி டெய்லி நடந்து கொண்டிருக்கிறது, ஆங்காங்கே நடப்பதும் நாங்கள் போய் மத்தியில் அரசாங்கம் இருப்பதாக சொல்லிக் கொண்டாலும் இங்கே சமாந்தரமாக மகாபலி இன்னொரு அரசாங்கமாக செயல்படுகிறது, போலீஸ் முப்படைகள் இன்னொரு தனி அரசாங்கம் போல் செயல்படுகின்றன, பிக்குகள் பௌத்த துறவிகள் இன்னொரு அரசாங்கம் போல் செயல்படுகிறார்கள். இதுக்கு மத்திய அரசாங்கம் இவை எல்லாத்தையும் பிரித்து அவர்களுக்கு அதிகார விரும்பின இடத்திலே புத்த கோயில் கட்டலாம், நீங்கள் விரும்பின இடத்திலே ஏரியாவை வளைச்சு போட்டு மகாபலி ஸ்கீம் என்று சொல்லி போட்டு கால் வைக்க விடாமல் பண்ணலாம் என்று சொல்லி இலங்கை இருக்கிறது. இப்படித்தான் இலங்கை இருக்கிறது. ஆனால் எங்களுக்கான போலீஸ் இருக்கின்ற போது இது எல்லாமே சட்டவிரோதம். நான் இப்போ சொன்ன விஷயங்கள், இந்த காணி பிடிக்கிறதா இருக்கலாம், இது எல்லாமே சட்டவிரோதம். மாகாணத்திற்கென ஒரு போலீஸ் இருக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக சட்டவிரோத செயற்பாடுகள் தடுப்பதற்கு முழுமையான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. ஈஸியாக அவர்களால் செய்ய முடியாது. வடக்கு கிழக்கினுடைய சட்டவிரோதமாக நிலத்தை பிடிப்பதோ, சட்டவிரோதமாக புத்தகங்களை கட்டுவதோ, சட்டவிரோதமாக அவர்கள் செயற்படுகின்றதை தடுப்பதற்கு எங்களுடைய போலீஸால் செயற்பட முடியும். அல்லது பெருமளவிற்கு நாங்கள் அதை மிக அந்த முடியும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு மாகாண சபை என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் அந்த மாகாண சபையினுடைய முழுமையான அதிகாரங்களையும் நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்பதை மண்ணை விட்டு மக்கள் ஓடாமல் அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை நாங்கள் வழங்க முடியும், வழங்க வேண்டும் என்பதை இந்த அடிப்படையிலிருந்து கண்டிப்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவது என்று சொல்லி, கையில் இருக்கின்ற பறவையை விட்டுவிட்டு மேலே பறக்கின்ற பறவையை பின்னாலே நாங்கள் ஓடுவது போல இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களுடைய சிந்தனையை ஆழமாக செலுத்த வேண்டும். அந்த வகையிலே ஒரு நிலையான தீர்வை நோக்கி நாங்கள் செல்வதற்கான வழித்தடங்களை உருவாக்குகின்றது ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் அதற்குரிய முக்கியமான ஒரு வழித்தடமாக மாகாண சபை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாகாண சபையை உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பொறுத்தவரை அது இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தபோது எந்த அளவு மிகப்பெரிய ஒரு வன்முறை போராட்டத்தை நடத்தியது என்பதும் காரணம், தமிழ் மக்களுக்கு இந்த அதிகார பகிர்வு வந்துவிடக் கூடாது என்பதனால் அவை அவர்களுடைய அடிப்படையிலே கோட்பாட்டிலேயே இந்த அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தேர்தல் நடத்த விருப்பமில்லை. அவர்கள் புதிய புதிய நொண்டி சாக்குகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலை நடத்தாமல் எடுத்து போடுவதற்கு. இப்போது அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கையர்களும் வாக்களிக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடு என்னை பொறுத்தவரை அது. ஆகவே அது ஒரு காரணமாக இருக்க முடியாது. இன்றைக்கு இன்னொன்று சொல்லியிருக்கால், இந்த ஈரான் விவகாரம், ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் எந்த அளவுக்கு எங்களுக்கு பொருளாதாரத்தை பாதித்திருக்கிறோம், ஆகவே நாங்கள் பொருளாதாரத்தை கையை விட்டு போட்டு எலெக்ஷனுக்கு போக இயலாது என்று அவர்கள் தாங்கள் விரும்பிய மாதிரி புதிய புதிய காரணத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்
இது எங்களுடைய தொடர்ச்சியான ஒரு நாங்கள் 5வது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இந்த கருத்தரங்கை செய்து கொண்டிருக்கிறோம். இது 5வது கருத்தரங்கு. இந்த கருத்தரங்களை நாங்கள் மாவட்ட செய்து முடிக்கின்ற அதே போல என்னை பொறுத்தவரை நாங்கள் மக்களை இணைத்த தொடர்ச்சியான சில போராட்டங்களை அதை நான் நினைக்கிறேன் இந்த மொமெண்டத்தை கிரியேட் பண்ணும்போது எத்தகைய போராட்டங்களை வடிவங்களை நாங்கள் திட்டமிட்டு அந்த போராட்டத்தின் மூடாக வலுவான ஒரு விரைவாக தேர்தல் நடத்துவதற்கான வலுவான ஒரு செயற்பாட்டில் நாங்கள் விளையாட வேண்டும் என்கின்ற என்னுடைய பணிவான கருத்தை இந்த முன்வைத்து தங்களுடைய சிந்தனைகளுக்கு இந்த கருத்துக்களை முன்வைத்து குறுகிய நேரம் இருப்பதையும் பேச இருப்பதனால் என்னுடைய கருத்துக்களை இப்போது முடித்துக் கொள்வதே கேள்வி நேரத்தின் போது எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்ள தயவு செய்து கேள்விப்பதற்குரிய நேரத்தில் மீண்டும் பேசுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்.